Hello friends, இந்த வீடியோல ஒரு அருமையான 4G பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோம். அதுவும் ஒரு பிரீமியம் மாடல். அது என்ன மாடல் அப்படினா Motorola G14ங்கற அந்த மாடல் தான். உங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு 8500 இருக்கு அப்படினா, அதாவது 8000 to 9000 வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஃபோன் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படினா, அப்ப வந்து இந்த ஃபோன் வந்து நோட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பாத்துருவோம். இப்போ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து RAM. ஸோ இந்த ஃபோனுடைய RAM உடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இந்த பட்ஜெட் ஃபோன்ல 4GB RAMங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ரேண்டம் அக்சஸ் மெமரி மூலமா உங்களுடைய ஆப்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாஸ்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த ஃபோன்ல ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னலே இருக்கு. இது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ஃபீச்சர். ஸோ 8500ல 128GB இன்டர்னல்ங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது இல்லாம இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து 1TB வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கார்ட் ஸ்லாட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ். இது வந்து லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி. ஸோ இது மூலமா வந்து நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடா பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா OS வந்து இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் Android 13 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பேட்டரி பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஃபீச்சர். ஏன்னா நீங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனாலும் கண்டிப்பா வந்து 5000 mAh வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. பிளஸ் அடிஷனல் வந்து பாத்தீங்கன்னா குயிக் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. 20 வாட்ஸ் குயிக் சார்ஜிங் இருக்கு. ஸோ 1 hour போட்டினாலே இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ஃபோன்ல வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா யூனிசாக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. யூனிசாக் டைகர் ப்ராசஸர் T616. இது வந்து ஒரு அவரேஜான ப்ராசஸர் தான், என்ட்ரி லெவல். பட் இதுல வந்து 8 கோர் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அது இல்லாம அடிஷனல் வந்து கேமிங் வந்து பார்த்தோம் அப்படினா GPU வந்து Mali G57 வந்து இதுல வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ ப்ராசஸர் பார்க்கும்போது அவரேஜான ப்ராசஸர் தான். ரொம்ப ஹை லெவலும் இல்ல, ரொம்ப லோ லெவலும் இல்ல. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இந்த முதல் 5 ஃபீச்சர் வந்து முக்கியமானது. இந்த 5 ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல வந்து நல்லாவே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.5 இன்ச் வந்து ஸ்கிரீன், அதாவது பிக்கர் ஸ்கிரீனா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா இதுல முக்கியமா ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல வந்து Full HD Plus இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஃபீச்சர். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃபோன்ல பெரும்பாலான பட்ஜெட் ஃபோன்ல பார்த்தோம் அப்படினா HD Plus தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஃபோன்ல வந்து Full HD Plus இருக்கு. அதனால உங்களோட ஃபோனோட கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா IPS வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ IPS மூலமா உங்களுடைய பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 60 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பீக் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க சன்லைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது 400 nits இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து 500 கொடுக்கணும். ஸோ வந்து 400 இருக்கு, நியரஸ்டா இருக்கு. இது வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டா கிளாஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்தது கேமரா சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா வந்து 2 இருக்கு. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடிஷனலாக வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8500 இருக்கு. இது வந்து ஒரு ரீசனபிள் பட்ஜெட் ஃபோனாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 177 கிராம், அதாவது ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இருக்கு. திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.9 mm இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C போர்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். 2 எண்ட்ல நீங்கள் வந்து எந்த எண்ட்ல வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடாகவும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இந்த ஃபோனில் நோ, அதாவது வந்து டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா நீங்கள் 20000 ஃபோனில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் 3 ஸ்லாட் இருக்கு. நீங்கள் ஒரே டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பட்ஜெட் ஃபோனில் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்துட்டு உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம் வந்து Dolby Atmos கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இப்போ நிறைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் டைப்-C கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து 3.5, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் FM ரேடியோ சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. ப்ளஸ் ரெக்கார்டிங்கும் வந்து இருக்கு. அது மாதிரி வந்து ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா HD ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் இருக்கு. ஃபுல் HD ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா IP52 வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நிறைய ஃபீச்சர் வந்து சூப்பராகவே இருக்குது. அப்போ இந்த ஃபோனில் வந்து என்னதான் வந்து ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரேஜாக இருக்குது. அதாவது ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. இது வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான ப்ராசஸர் தான். ஏன்னா பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா இன்றைக்கி மீடியாடெக் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து குவாலிட்டியான ப்ராசஸர். இதில் வந்து ப்ராசஸர் வந்து அடுத்த லெவலில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ப்ராசஸர் வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் NFC ஃபீச்சர் வந்து இதில் இல்லை. இது பேசிக்காக ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ட்ராபேக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் அதிகமாக கேமிங்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓஎஸோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் OS Android 13 தான் இதில் இருக்குது. ஆனால் அப்டேட்டுக்கான எந்த ஒரு இதுவும் வந்து இவங்க கொடுக்கல. அது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம். பட் பட்ஜெட் ஃபோன்றதுனால அதை பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதுதான் வந்து ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டான ஃபீச்சர் தான் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8500 வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ப்ரீமியமான மாடல் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஃபோனுமே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஓவரால் ஃபீச்சர். ஃபுல் HD+ தான் அது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த லோ லெவல் ப்ரைஸில் ஃபுல் HD பார்க்குறது வந்து உண்மையாக ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ இங்கே ப்ராசர்லாம் OS பார்த்தோம் அப்படின்னா 13, பட் நோ அப்டேட் எதுவுமே கொடுக்கல. ப்ராசர் வந்து யூனிஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் வந்து 128 GB. அது வந்து மாஸ் ஸ்டோரேஜ். நீங்கள் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 GB, பட் 6-8 GB இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் 1 TB வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 52. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா இருக்குது. இது வந்து ஒரு 4G ஃபோனு. மற்றது வந்து மல்டிமீடியா வந்து FM இருக்குது. தென் பேட்ரி வந்து 5000 mAh இருக்குது. தென் ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோனுங்க. அதுக்கப்புறம் வேரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 year வேரண்ட்டி வந்து இருக்குது. இது வந்து யூசருடைய ஃபீட்பேக்கை ரொம்ப கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ 35,000 ரேட்டிங் இருக்குது. ஸோ இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓவரால் 5 வந்து பார்த்தீங்கன்னா 4.1. அதில் நம்ம ட்ராபேக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் வந்து அவரேஜான கேமராவாக இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஃபீச்சர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 8500 ஒரு ப்ரீமியம் கம்பெனி வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோட்டோவில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.